ஆடி போயாச்சு கொண்டாட்டம் வந்தாச்சு புதுசா புடவ வேண்ட நேரம் இங்கே உண்டாச்சு செப்டம்பர் வந்தாலே ஸ்டேஷன் பெஸ்ட் தானே டோட்மண்ட் நகரத்துல கொண்டாட்டமே சொல்லிக்கும் ஜவுளிகளின் ஜகஜால கில்லாடி பேர கேட்டாலே அதிருமே கோப்பரா உங்கள் கோப்பரா என்றும் கோப்பரா அதுக்கோ கோப்பரா பல பலன்னு புத்தம் புதுசா கோப்பரா உங்கள் கோப்பரா என்றும் கோப்பரா பல பலன்னு புத்தம் புதுசா. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி ஹம்பர்க் நகரத்தில் நாடு கடத்தும் நடவடிக்கை அதிகரித்து வருகின்றது. ஹம்பர்க் மாநிலமானது தமது மாநிலத்தில் அகதிவிண்ணப்பை மேற்கொண்டு அந்த அகதிவிண்ணப்பமானது முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துகின்ற நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த ஆண்டு இதுவரை ஹம்பர்க் மாநிலத்திலிருந்து 930 பேர் இவ்வாறு அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 9.5% உயர்வுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஃப்ரைவில்லிக்கு ஹவுஸ் ரைஸ் சொல்லப்படுகின்ற சொந்த சுய விருப்பின் பேரில் மாநிலத்தை விட்டு வெளியேறியவருடைய எண்ணிக்கை 518 உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் அகதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சமூக கொடுப்பனவானது தற்பொழுது நிறுத்தப்பட்டு, அதாவது பணமாக நிறுத்தப்பட்டு இவர்களுக்கு பெசால் கார்டன் சொல்லப்படுகின்ற பண அட்டை மூலம் பணம் வழங்குகின்ற நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது நடைமுறைக்கு வந்த பிற்பாடு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகள் சொந்த சுய விருப்பத்தின் பேரில் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் சிறுமி ஒருவர் ஓடும் ரயிலில் தள்ளி வீழ்த்தப்பட்ட விடயம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கடந்த 11/8/2025 டியூரிங்கன் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி ஒருவர் நீடசக்சன் மாநிலத்தில் உள்ள ஃப்ரீட்லாண்டு சொல்லப்படுகின்ற புகையிரத நிலையத்தில் ஒரு புகையிரதத்துக்காக காவல் காத்து நின்றதாகவும், இதே வேளையில் இவர் தனது பேர்னாருடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இவர் ஒரு நபரால் ஓடுகின்ற ரயிலுக்கு முன்னால் தள்ளி வீழ்த்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது எம்டிஆர் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் 31 வயதுடைய ஈராக் நபரே இந்த சிறுமியை ஓடுகின்ற ட்ரெயினுக்கு முன்னால் தள்ளி வீழ்த்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் இது சம்பந்தமான சில வதந்திகள் பரவி இருந்தாலும் தற்பொழுது போலீசார் இதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட DNA அடிப்படையில் இந்த 31 வயதுடைய ஈராக் நாட்டவர் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் தற்பொழுது இவர் மனோவியல் சிகிச்சை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த சம்பவமானது பல சமூக வலைத்தளங்களில் பல கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி டோட்முண்டில் தமிழர் தெரு திருவிழா 2025 செப்டம்பர் 5, 6, 7 தேதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன. நீங்களும் தயாராகுங்கள். ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதியம் பெறுவதற்கான புதிய சட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இராணுவ கட்டாய சேவை தொடர்பாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் அதிபர் ஃபிரெடரிக் மேர்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் பொழுது ஜெர்மனியில் உள்ள ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சில புதிய சட்டங்களை உருவாக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்.
அதாவது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலதிகமாக மாதம் ஒன்றுக்கு 2000 யூரோக்களை வரி செலுத்தாமல் உழைக்கக்கூடிய வகையில் இந்த புதிய சட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சமூக உதவி பணம் பெறுகின்றவர்களுக்கு கடுமையான சில அழுத்தங்களை மேற்கொள்வதற்காக இவர் பல புதிய சட்டங்களையும் தான் உருவாக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் சில வீடுகளுக்கு சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு நாடுதளாவிய ரீதியில் 1 சதுர மீட்டருக்கு 20 யூரோக்கள் மட்டும் வழங்கக்கூடிய வகையில் இந்த புதிய சட்டம் அமையும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நேர்காணலின் பொழுது ஜெர்மனியில் கட்டாய இராணுவ சேவை பற்றி அவர் கருத்து பரிமாறுகையில் இந்த கட்டாய இராணுவ சேவையானது பெண்களுக்கும் அமையும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். 2011ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் இந்த கட்டாய இராணுவ சேவை திட்டமானது கைவிடப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதே வேளையில் பெண்கள் கட்டாய இராணுவ சேவையில் ஈடுபடுவது சம்பந்தமாக ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் கட்சி தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. அதாவது பெண்களுடைய சில காலங்களில் சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படும் என்றும் இந்த கட்சியானது தனது பதிவில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி உயர்த்தப்பட மாட்டாது என அமைச்சர் அறிவித்துள்ளார். ஜெர்மனியின் தற்போதைய தொழில் அமைச்சரான வேவல் பாஸ் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் 1/1/2026ஆம் ஆண்டு சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு சமூக உதவி பணமானது எவ்வகையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக இவ்வாறு சமூக உதவி பணத்தில் உயர்வு ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது கொரோனா காலம் மற்றும் அதை பிந்திய காலங்களில் ஜெர்மன் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்த காரணத்தினால் பொருட்களுடைய வெளியேறி சென்ற காரணத்தினாலும் சமூக உதவி பணமானது உயர்த்தப்பட்டதாகவும் தற்பொழுது அந்த பணவீக்கம் குறைந்துள்ள நிலையில் மற்றும் ஏற்கனவே சமூக உதவி பணத்தில் பாரிய அளவு உயர்வுகள் ஏற்பட்டிருந்த காரணத்தால் பல கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 1/1/2026 கூட சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு இந்த சமூக உதவி பணமானது உயர்த்தப்பட மாட்டாது என்றும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். இலங்கையில் சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்படலாம் என்று இலங்கையிலிருந்து வரும் பத்திரிகைகள் தமது செய்தியில் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவரானவர் அமைச்சராக இருந்தபொழுது பல ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் இந்த ஊழல் நடவடிக்கை சம்பந்தமாக இவரது முன்னாள் பணியாளரிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச போன்றவர்களுக்கும் வெகு விரைவில் குற்றத்தடுப்பு புலனாய்வு போலீசார் அழைப்பு விடப்படலாம் என்றும் இலங்கையிலிருந்து வரும் பத்திரிகைகள் தமது செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நேற்று தினமும் சீனாவில் தலைநகரான பீக்கிங்கில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுடைய ஜனாதிபதி சீனாவினுடைய அதிபர் ஜின்பிங் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் அடிப்படையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உறவுகள் நெருங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவானது இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பை 50% உயர்த்தியுள்ள நிலையில் இந்தியாவானது பதிலடியாக எவ்விதமான அமெரிக்க பொருட்களுக்கும் வரி உயர்வை ஏற்படுத்தவில்லை என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதே வேளையில் இந்தியாவானது சுய உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.